வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஏற்கனவே வந்து நம்ம பின் கழுத்து டிசைன் பார்த்தோம். இன்றைக்கி கை டிசைன் பார்க்கலாம். அது கொஞ்சம் மறந்துட்டே போடுறதுக்கு. க்ரீன் கலரு டிசைன் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன். கோல்டன் கலரும் பின்னாடி டிசைன் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கை பைப்பிங் பண்ணிக்கலாம். கை நான் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரன்னிங் ப்ளவுஸு, அதிலேருந்து கைக்கு பார்டரோடு சேர்த்து எடுத்திருக்கேன். உடம்பு ஃபுல்லாக நம்ம சாரியோட கலர் ப்ளைனாக எடுத்திருக்கேன். இது நல்லா இழுத்து கொடுத்து தைச்சிக்கலாம். இப்போ அழகாக உருட்டி தைச்சிடலாம். ஈஸியான கை டிசைன் தான், எல்லோரும் பண்ண முடியும். பைப்பிங் பள்ளத்திலே தையல் போடுங்க, மேலே போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி 2 கைக்கும் நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம பார்டர் கொடுக்கறதுக்காக கோல்டன் கலரும் சாரி கலரும் நம்ம அடித்து திருப்பி லைன் கொடுக்கறதுக்காக எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் ஒன்று போல் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ஃபுட் அளவுக்கு மட்டும் தைங்க. இப்போ இதையும் நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நம்ம திருப்பி எடுத்தாச்சு. ஒரு லைன் கோல்டன் கலர் கொடுத்துக்கலாம். பைப்பிங் விட்டு தள்ளி கொடுங்க. இதை அயன் பண்ணலாம் தேவையில்லை, சும்மா நீங்கள் கையில் தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாரீ கலருக்கு மேட்சாக ஒரு லைன் கொடுத்துடலாம். இந்த சாரீ ஃபுல்லாகவே கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க டிசைனு, அதனால நான் கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கொடுங்க. கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். உயரம் ஒரு 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அகலம் 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கோபுரமாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதே மாதிரி பின்னாடி கழுத்துக்கு டிசைன் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி கைக்கும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக இதில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே கட் பண்ணி ஒரே மாதிரி எடுத்துகிட்டு அது கொஞ்சம் கிளாத் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ரீன் கலரில் வச்சு தையல் போடலாம். பொறுமையாக லைட்டாக இழுத்து கொடுத்து பண்ணுங்கள். பைப்பிங் நல்லா அழகாக வரணும். நம்ம இந்த கிராஸ் பீஸ் கொஞ்சம் இழுத்து கொடுத்தீங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ரெண்டையும் விரிச்சு விட்டு சென்டரில் தையல் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக திருப்பி விட்றலாம். இந்த கலரே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிங்க்கும் நமக்கு அந்த க்ரீனும் மிக்ஸாக இருக்கிறதே ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றிலும் ஒரே மாதிரி கொடுத்துக்கலாம்.
நமக்கு இது உருட்டிலாம் தைக்க தேவையில்லை, சும்மா அப்படியே மடக்கி விட்டிங்கன்னா போதும். ஒன்று போல் அப்படியே மடக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இது திருப்பி இந்த நம்ம தச்சு பக்கம் மட்டும் லைட்டாக வந்து கிராஸ் பீஸை கட் பண்ணி விட்ருங்க, இந்த மடக்கி தைக்கிறதுக்காக. பிசுறு தெரியாமல் மடக்கி தைக்கிறதுக்காக அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட எடுத்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே எதுவும் ப்ளவுஸ் போட்டுங்க, ரொம்ப அழகாக இருந்தது, எல்லோரும் சூப்பராக இருக்குனாங்க. ரொம்ப அழகான ஒரு டிசைனு. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கொடுத்த லைனுக்கு வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ சென்டரை அடையாளப்படுத்திட்டு நம்ம இந்த பீஸை வச்சிடலாம். இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த பீஸை உள்ளே கொடுத்து அப்படியே தைச்சிடலாம். அப்படியே தையல் போட்டுடலாம். சுற்றிலும் அப்படியே பொறுமையாக தையல் போட்டுவாங்க. பள்ளத்திலே போடுங்க, பைப்பிங் மேலே போட்டுறாதீங்க. இப்போ கொண்டுட்டு வந்து கீழே வந்துட்டு அப்படியே திருப்பி கொண்டு வந்துடலாம். ஈஸியாக முடிஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு 5 லைன் போடுறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் நூல் போட்டிருக்கேன். டபுள் நூல் போட்டிங்கன்னா 2 தடவை திருப்பினீங்கன்னா போதும். சிங்கிள் நூல்னால் 4 தடவை நம்ம திருப்பணும். இப்போ நான் 4 தடவை தான் திருப்ப போகிறேன். இப்போ எல்லாத்துக்கும் நல்லா திருப்பி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இது சிம்பிளாகவும் அழகாகவும் ஒரு கை டிசைன் முடிஞ்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாசி கொடுத்துடலாம். நூலெல்லாம் இந்த மாதிரி உடனே கட் பண்ணி விட்ருங்க. 2 கைக்கும் சூப்பராக போட்டிருக்கோம். இப்போ இது பேக் சைடு வந்து பாசி வச்சுட்டு நம்ம கைக்கும் பாசி கொடுத்துடலாம். இந்த டிசைன் வந்து தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பாருங்கள். ஏன்னா அதிகம் வியூஸ் போயிருந்தால் எல்லாத்துக்கும் தெரியும். இது சும்மா ஒரு 3000 அந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. அதனால் அதிகம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். வீடியோ வந்து ஒரு 4-5 வீடியோக்கு அடுத்து தான் இருக்குது. நீங்களும் பார்த்து கற்றுக்கங்க. கைக்கும் பாசி கொடுத்துடலாம். இப்போ நடுவில் வந்து கொஞ்சம் பெரிய பாசி வச்சுட்டா அதை சுற்றி வந்து இந்த மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா சன்ன கோல்டன் கலரு, அதை வந்து சுற்றிலும் கொடுத்துடலாம். பாசி வந்து இந்த மாதிரி நம்ம நார் இருக்கும்போதே அப்படியே உள்ளே கொடுத்து கோர்த்து எடுத்துக்கலாம். ஒன்று மட்டும் பத்தலை, சேர்த்து போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு 2 பாசிக்கு இடையில அப்படியே தைச்சி விட்டுறலாம். அதே மாதிரி இங்கே கீழேயும் நம்ம பெரிய பாசி கொடுத்துட்டு அதை சுற்றிலும் தைச்சி விட்டுறலாம். கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு, ஊசி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவ்வளோதாங்க, இது பாசி கொடுத்துட்டா முடிஞ்சு. சிம்பிளாகவும் அழகாகவும் ஒரு டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பேக் சைடு பார்க்காதவங்க தமிழில் இதுவே போட்டிருக்கேன், சாரீ போட்டு போடலை. பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க. இந்த கை டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது முன்னாடி பின்பக்கம் இது கலர் கொஞ்சம் மாறி வந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த டிசைனு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.